நான் இப்போ ரீசெண்டாக பழனிக்கு போயிருந்தேன். ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ என்னோடய குழந்தைங்களுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மொட்டை நம்ம தமிழ்நாட்டில் தாய் மாமா மடியில் வச்சு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், அந்த மாதிரி எந்த சடங்குமே கிடையாது. அப்போது நான் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பழனியில் மொட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி பூ வச்சு மொட்டை அடிக்கிறாங்க. எனக்கும் பூமுடி எடுத்தோம். பூமுடி 3 நாள், ஒரு ஃபேமிலிக்கு 3 நாள் வேணும் அப்படிங்கிற சடங்கும் ரிச்சுவல்ஸும் எதுவுமே கேரளாவில் கிடையாது. தாய் மாமா மடியில் உட்காந்து எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு இதெல்லாம் புது புது அனுபவங்கள். நம்ம இதெல்லாம் சொல்லும்போது தாய் மாமா மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை எடுப்பாங்க, காது குத்துவாங்க, அந்த விஷயம் எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரி என்னோடய மடியில் என்னோடய பையனும் என்னோடய ஹஸ்பண்டோட மடியில் பொண்ணும் உட்காந்து மொட்டை அடித்தோம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளோட மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதும் என்னோடய குழந்தைக்கு நான் அப்படி தான் குத்துனேன். 2 பேரும் சமத்தாக அழுகாமல் இருந்தாங்க. பையன்தான் அப்படி இப்படி தலையாட்டினா, மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. சூப்பராக பழனி போயிட்டு சாமியை தொழுதுட்டு வந்துட்டோம்.